ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் பெண்ணுக்கு வனத்துறை அலுவலர் பாலியல் தொல்லை என்று புகார் வந்திருக்கிறது. உறவினர்களுடன் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அலுவலகத்தை பூட்டிக் கொண்டு உள்ளேயே பதுங்கிக் கொண்ட வனத்துறை அலுவலரை முற்றுகையிட்டு வெளியே உறவினர்கள் காத்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ், என்ன நடந்தது விவரங்கள்? வணக்கம் சாசினி. ராமநாதபுரத்தை அடுத்த கீழக்கரை பகுதியில் வனச்சர அலுவலர் செந்தில்குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் அந்த அலுவலகத்தை கடந்து தினசரி நகர்பகுதிக்குள் இருக்கக்கூடிய சுதல் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு பணிக்கு சென்று வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் வழக்கம் போல இன்று பணிக்காக வீட்டிலிருந்து வனச்சர அலுவலகத்தை கடந்து சென்ற அந்த பெண்ணிடம் வனச்சர அலுவலர் செந்தில்குமார் என்பவர் மது போய் இருந்ததாக கூறப்படுகிறது. அவ்வாறே அலுவலகத்தின் மேல் இருந்து அந்த பெண்ணை மேல் வருமாறு அழைத்திருக்கிறார். அதற்கு எதற்காக என்று கூறிய போது அவர் பாலியல் ரீதியாக வற்புறுத்தலுக்கு அழைத்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை அறிந்த அந்த பெண்ணானது அங்கிருந்து உடனடியாக வீட்டிற்கு சென்று தன்னுடைய கணவர் மற்றும் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்ததோடு உடனடியாக அவர்களோடு சென்று அலுவலகத்தில் அவரை நியாயம் கேட்பதற்காக சென்ற போது அலுவலர் செந்தில்குமார் அலுவலகத்தை பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்திருக்கிறார். இதனை எடுத்து அந்த பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பெண் மற்றும் அவருடைய உறவினர்கள் அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து தகவல் இருந்த கீழக்கரை போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பெண் மற்றும் உறவினர்களை காவல் நிலையத்தில் உடனடியாக வழக்கு பதிவு செய்வதற்கு புகார் அளிக்க வருமாறும், அதே போல சம்பந்தப்பட்ட வனத்துறை அலுவலர் செந்தில்குமாரும் அலுவலகத்தில் வைத்து கீழக்கரை போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலையிலேயே அந்த வனத்துறை அலுவலர் மதுபோதையில் பெண்ணிடம் தகாத முறையில் நடமுள்ள முயன்றதாக கூறி கீழக்கரையில் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு என்று கூறக்கூடிய நபர்கள் அந்த வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடக்கூடியது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறை அலுவலர் பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் எழுந்த நிலையில் பெண்ணின் உறவினர்கள் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.